الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் காத்தமுல் அன்பியா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. உன்னை ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏதிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கால அடியார்களுக்கு கொடுத்த நிஅமத்துகள்ல, பாக்கியங்கள்ல மிக முக்கியமான பாக்கியங்கள்ல உள்ளதுதான் காலங்களும் நேரங்களும். இந்த காலமும் நேரமும் அல்லாஹுக்கால எங்களுக்கு தந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத்து. இதனுடைய பொறுமதியை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹுக்கால பல இடங்கள்ல சத்தியம் பண்ணுகின்றார். காலத்தின் மீதும் காலத்தோடு தொடர்புடையவைகள் மீதும் அல்லாஹால சத்தியம் பண்ணுகின்றான். அல்லாஹால ஒரு விஷயத்துல சத்தியம் பண்ணுகின்றான்னு சொன்னா அது சாதாரணமான ஒன்றாக இருக்காது, மிக புனிதமானதாக மகத்தானதாக இருக்கும். இந்த நிலையில அல் குர்ஆன் அல்லாஹால காலத்தின் மீதும் காலத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் மீதும் பல இடங்களில் சத்தியம் பண்ணிக்கிறான். ஒரு இடத்துல சத்தியம் பண்ணினான் வல் ஃபஜ்ர், அதிகாலையில சத்தியம். இன்னொரு இடத்துல வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், காலை நேரத்தில் சத்தியம். இன்னொரு இடத்துல வல்லுஹா, துஹாவுடைய நேரம், இஷ்ராக், சூரியன் உதயமாகி சுமார் 20 நிமிஷத்துக்கு பின்னாடி துஹாவுடைய நேரம் ஆரம்பமாகும். வல்லுஹா, துஹா நேரத்துமே சத்தியம். இன்னொரு இடத்துல வன்னஹாரி இதா ஜல்லாஹா, பகல் நேரத்தில் சத்தியம். இன்னொரு இடத்துல வல்லைலி இதா யஹ்ஷா, இரவு நேரத்தில் சத்தியம். ஃபஜ்ர்ல சத்தியம், சுபஹ்ல சத்தியம், துஹாவுடைய நேரத்தில் சத்தியம், பகல் நேரத்தில் சத்தியம், இரவு நேரத்தில் சத்தியம். அது மாத்திரமின்றி இந்த காலங்களும் நேரங்களும் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன் மீது, சந்திரன் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணிக்கிட்டார். அஷ்ஷம்ஸு வல்லுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் மீது சத்தியமாக. இது எல்லாத்தையும் விட மேலாக ஒட்டுமொத்த காலத்திலே அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகின்றார். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த காலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்? காலத்தின் மீதும் காலத்தோடு தொடர்புடைய ஒவ்வொரு பகுதிகள் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகின்றான்னு சொன்னால் அதுக்கு பிரதானமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் லாபம் அடைந்து விட்டார் அல்லது நஷ்டமடைந்து விட்டார் என்பதை தீர்மானிப்பதற்கு அவர் வியாபாரத்துக்காக வேண்டி முதலீடு செய்த அந்த பணத்தை வைத்து தீர்மானித்துக் கொள்வார். இத்தனை லட்சம் வியாபாரத்துக்காக வேண்டி ஒதுக்கினேன், இவ்வளவு லாபம் கிடைத்துள்ளது, இவ்வளவு நஷ்டம் கிடைத்துள்ளது என்று சொல்லி ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்தில லாபத்தை நஷ்டத்தை தீர்மானித்துக் கொள்வதற்கு விவசாயத்துக்காக வேண்டி செலவழித்த பணத்தை வைத்து தீர்மானித்துக் கொள்வார், செலவீனங்களை வைத்து தீர்மானித்துக் கொள்வார். ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில, ஆகத்துடைய வாழ்க்கையில வெற்றி அடைந்து விட்டான் அல்லது தோல்வி அடைந்து விட்டான் என்பதை தீர்மானிக்கக்கூடிய கேபிட்டல், முதலீடு எது? அல்லாஹ் தஆலா தந்த இந்த காலமும் நேரம். ஒவ்வொரு செகண்டும் இந்த காலம் நேரம் தான் அல்லாஹ் தந்த கேபிட்டல். இதை வச்சுத்தான் இந்த வாழ்க்கையை வெற்றி அடைஞ்சிட்டோம் அல்லது தோல்வி அடைஞ்சிட்டோம் என்பதை தீர்மானிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான மனிதர்கள் அல்லாஹ் தஆலா 2 நியமத்தை கொடுத்திருக்கிறார். அதிகமான மனிதர்கள் அதை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க, பொடுபோக்காக இருக்கிறாங்க. நிஅமத்தானே, 2 நிஅமத்துகள், பெரிய வாக்கியங்கள். மக்பூன் ஃபீஹிமா கஸீரன் மினன்னாஸ், அதிகமான மக்கள் கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க, அதிகமான மக்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவனோட வியாபாரம் நஷ்டத்துல போய் கொண்டிருக்கு.
அது ரெண்டையும் அவங்க பாக்கியமா கருதுறாங்க. இல்ல, ஒன்னாவது சிஹ்ஹத்து, ஆரோக்கியம், சுகம், ஹெல்த். இரண்டாவது ஃபராக், நேரம், ஓய்வு நேரம். இந்த ரெண்டுடைய பொறுமதியும் அது கைவிட்டு போறதுக்கு கூட தான் வரும். நோய் வந்தால்தான் அந்த சுகத்துடைய பொறுமதி விளங்கும். இதே மாதிரி வேலை பழுக்கள் வந்து சேர்ந்தால்தான் இந்த ஓய்வு நேரத்துடைய பொறுமதி விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 5 விஷயங்கள் உங்களுக்கு வாரத்துக்கு முன்னாடி இப்ப உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 5 விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதை கனிமத்தை எடுத்துக் கொள்ளுங்க. கொள்ளை பொருளாக கிடைக்கிறது அந்த கனிமத்தை. நிறைய சொன்னாங்க, 5 விஷயம் உங்களுக்கு வாரத்துக்கு முன்னாடி 5 விஷயங்கள் இப்ப உங்கள்கிட்ட இருக்கு, அது பாக்கியமா அடைஞ்சு சொன்னாங்க. உங்களுக்கு வயோதிகம் வாரத்துக்கு முன்னாடி, கல்லாற வயசு வாரத்துக்கு முன்னாடி வாலிபத்தை பயன்படுத்து. வாலிபம் என்பது அல்லாஹ் தந்த ஒரு அருள். 2 பலவீனங்களுக்கு மத்தியில அல்லாஹால தந்த ஒரு சக்தி தான் வாலிபம் என்பது. ஒன்று இளமை என்ற பலவீனம், 2வது முதுமை என்ற பலவீனம். 2 பலவீனங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தந்த ஒரு சக்தி வாலிபம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அல்லாஹ் ஹுவ அல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அவன்தான் பலவீனமான நிலைமையில உங்களை உருவாக்கினான், அதுக்கு பிறகு உங்களுக்கு சக்தியை தந்தான், பிறகு பலவீனத்தை ஏற்படுத்தினான். எனவே இந்த வாலிபம் என்பது மிக முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஆணோ பெண்ணோ 4 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில ஒரு அடி எடுத்து கூட வைக்க முடியாது. லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யஸ்அல அன் 40. 4 விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனுஷனையும் கேட்பான். ஒவ்வொரு மனுஷனையும் யாருக்கும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அது செல்வந்தராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், சுதந்திரவாதியாக இருக்கலாம். அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, லா தஸாலு கதம அப்தின், ஒரு மனிதனுடைய கால அசைக்க முடியாது. ஹத்தா யஸ்அல அன் 40, 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில. அதுல ஒரு கேள்வி, உன்னை வாலிபத்தை எப்படி செலவழித்தாய், வாலிபத்தை செலவழித்தாய். எனவே நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வயோதிகம் வாரத்துக்கு முன்னாடி வாலிபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. வயோதிகம் வந்துட்டா அதோடைய கஷ்டம், அதோடைய சிரமங்கள், தனியாக சுயமாக ஒரு வேலை செய்ய முடியாது, இன்னொரு ஆள் தேவைப்படும். ஒரு வயோதிபர் வாலிபத்தை நினைத்து ஏங்கி ஒரு கவியை படிக்கிறார். அலா லைத ஷபாப யஊது யௌமா ஃபஅக்பிரஹு பிமா ஃபஅல அல் மஷீபு. வாலிபம் எனக்கு திரும்பி வர வேண்டுமே, வாலிபம் எனக்கு திரும்பி வர வேண்டுமே. அப்படி வந்தா இந்த நர முடி எனக்கு என்னென்ன அநியாயங்கள் செஞ்சுட்டு, எனக்கு என்னென்ன கஷ்டங்களை தந்துச்சு என்று அந்த வாலிபடத்துல முறப்பாடு செய்வேன் என்று தன்னுடைய ஆதங்கத்தை, ஏக்கத்தை அந்த கவிதையின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். எனவே வாலிபத்தை பயன்படுத்துறேன்னு சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, உங்களுக்கு நோய் வாரத்துக்கு முன்னாடி, நீங்க நோயாளி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட சுகத்தை பயன்படுத்துங்க. அல்லாஹால தந்த ஒரு ஆகப்பெரிய பாக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் என்பது. ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா யகீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை, அந்த பாக்கியத்துக்கு பிறகு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம் உடல்ல சுகத்தை கொடுக்குறது, நல்ல தெம்ப கொடுக்குறது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறது. அப்படி அவங்க சொன்னாங்க, யகீனுக்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கிறது உடல்ல உள்ள சுகம், அதிக பாதிய நோய்களை கொடுக்கிறது. அப்படி அவங்க சொன்னாங்க, நீ அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ கேட்பதாக இருந்தா முக்கியமா 2 விஷயத்தை கேளுங்க. ஃபஸ்அலுல்லாஹ் அல்-அஃவ வல் ஆஃபியா, நீங்க அல்லாஹ்வோட மன்னிப்பு கேளுங்க. 2வது உங்களோட ஆஃபியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க. எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனா இருந்தாலும், பெரிய கோடான கோடி சொன்னா இருந்தாலும், நோய் இருந்தா அவனால துன்யா அனுபவிக்க இயலாது. இன்னைக்கு பலவீனமான நிலைமை, ஹெல்த்தை பயன்படுத்தி வெல்த்தை தேடுறான், வெல்த்தை பயன்படுத்தி ஹெல்த்தை தேடுறான். நல்ல சுகமா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கிறான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அந்த என்ஜாய் பண்றது இல்ல, அனுபவிக்கிறது இல்ல, ஒரு கஷ்டப்பட்டு டயர்டாகி இப்ப நோயாளி, இப்ப நோய்க்கு வைத்தியம் செஞ்சு வெல்த்தை செலவழிக்கிறான். ஹெல்த்ல இருந்து வெல்த், வெல்த்ல இருந்து ஹெல்த். அப்படி அவங்க சொன்னாங்க, இந்த நிலைமை உங்களுக்கு வேணும், நீங்க செய்ய வேண்டிய வேலை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறானா, இந்த சுகத்தை நீங்க உங்களுக்கு நோய்க்கு வாரத்துக்கு முன்னாடி பயன்படுத்துங்க. 3வது சொன்னாங்க, வகைனா கபல ஃபக்ரிக்கு, உங்களுக்கு வறுமை வாரத்துக்கு முன்னாடி உங்களோட செல்வத்தை பயன்படுத்துங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவனுடைய அருளை கொண்டு தேவையான வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க. சிலருக்கு கூட கொடுத்திருப்பாங்க, சிலருக்கு குறைய கொடுத்திருப்பாங்க. வீணா என்பது அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்டி பாலாம உள்ளதை கொண்டு போதுமையாய் கொள்வது வீணா. அப்படி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வறுமை வாரத்துக்கு முன்னாடி நீங்க உள்ள செல்வத்தை நீங்க செலவழிங்க. ஃபக்ர் என்பது ஆக பொல்லாத சமம், வறுமை என்பது
ஹதீஸ்ல வருது காதல் ஃபக்ர யகுன குஃப்ரா. ஒரு மனிதன் ஃபக்ரின் காரணத்தினால, வறுமையின் காரணத்தினால இஸ்லாத்தை விட்டு வைக்கிறோம், காசுராகிறதுக்கு நெருங்கிட்டோம். காதல் ஃபக்ர் என்ற அர்த்தம் எத்தனை பேரு வறுமையில மாட்டிக்கொண்டவங்க தீன் இஸ்லாத்தை விடுறதுக்கு தயாராயிட்டாங்க. இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருக்கு, அல்லாஹ் நிராகரிக்கிறதுக்கு, ஆகிரத்தை நிராகரிக்கிறதுக்கு. வறுமை குஃப்ர உண்டாக்கும். காதல் ஃபக்ர யகுன குஃப்ரா. அல்லாஹ் யாரை பாதுகாத்தான் அவங்களை தவிர. என்னால்தான் நபி அவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹ் மின்னி அஊது பிக மினல் ஃபக்ர். அல்லாஹ் வறுமையை விட்டு பாதுகாப்பு. வறுமை என்பது வேற, எளிமை என்பது வேற, மஸ்கனத் என்பது வேற, ஃபக்ர் என்பது வேற. நபி அவங்க வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. எளிமையா வாழ்றீங்க. எளிமை எளிமையா என்ன? திரளுக்கு ஏற்ற வீக்கம், திரளுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கிறது சொல்லி அளவுக்கு அதிகமாக அலட்டிக் கொள்றதும் இல்லை, இல்லைன்னு கவலைப்படுறதும் இல்லை. வாழ்க்கையை சாதாரணமா வச்சுக்கோங்க, அதான் எளிமையான போக்கு. நபி அவங்க வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க, எளிமையா வாழ்ந்தாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வறுமை என்பது வேற, எளிமை என்பது வேற. நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை தாரதுக்கு முன்னாடி ஒரு செல்வத்தை பயன்படுத்து. அடுத்தது சொன்னாங்க உங்களுக்கு நோய், உங்களுக்கு வேலை பழுத்து வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஓய்வு நேரத்தை பயன்படுத்து. ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ் நியமத்து. அஞ்சாவது சொன்னாங்க மௌத்துக்கு, உங்களுக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னாடி உங்க ஹயாத்தை பயன்படுத்து. இந்த அஞ்சு அல்லாஹ் நியமத்து. கண்ணியமான சகோதரர்களே, யார் காலத்தை நேரத்தை வீணாக செலவழிப்பாங்களோ கவலைப்படுவாங்க, கை சேதப்படுவாங்க. இந்த சந்தர்ப்பம் கைவிட்டு போனதுக்கு பின்னாடி ஆனா அவட கவலையும் கை சேதமும் எந்த பிரயோசனத்தையும் அவனுக்கு ஏற்படுத்துது. சுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களை விளங்கப்படுத்தும். உலகத்திலையும் கவலைப்படுத்துவாங்க, சக்கராத்துடைய நேரத்தில், நாளை கியாமத்துடைய நாளையும் கவலைப்படுவாங்க. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய பாக்கியங்களை செலவழிங்க. நேரத்தை செலவழிங்க, பணத்தை தந்தா பணத்தை செலவழிங்க, அறிவை தந்தா அறிவை செலவழிங்க, ஆளுமை தந்த ஆளுமையை செலவழிங்க. பணத்தை மட்டும் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் எல்லாத்தையும் தந்தார். சுகத்தை தந்தது அல்லாஹ், அறிவை தந்தது அல்லாஹ், ஆற்றலை தந்தது அல்லாஹ், உடல்ல சக்தியை தந்தது அல்லாஹ், எல்லாத்தையும் அல்லாஹ் தான் தந்தார். நம்மளை கொண்டு ஒண்ணு நடக்க போறது அல்லாஹ் அவங்களுக்கு உங்களுக்கு நாங்க தந்தது நீங்க செலவழிங்க. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி மௌத்து வந்துட்டு நீங்க செலவழிக்கல, இப்ப கை செய்யப்படுவீங்க, சொல்லுவீங்க ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீபின், அல்லாஹ் எனக்கு அவகாசம் தான், ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம் தான், என்னத்துக்குப்பா நான் சதகா கொடுக்கணும், நான் நல்லவனா வாழணும். அல்லாஹ் சொல்றான் உங்களுடைய இந்த வேண்டுகோள் ரிஜெக்ட், இந்த ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட். அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டார், கலந்துதான். அல்லாஹ் என்ன லை யஹ்ருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, டைம் வந்தா ஒரு வினாடி அல்லாஹ் பிற்படுத்துறான். அல்லாஹ் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொரு அல்லாஹ் சுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க இப்படி வேண்டுகோள் விடுப்பீங்க என்கிட்ட, இந்த வேண்டுகோள் எப்படி என்றா கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வாய் உலம்பல். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க. எப்படி தூக்கத்துல ஒருவர் பேசுறாரு, யாரும் அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சில நேரத்தில் பிள்ளைகள் தூக்கத்துல பேசுவாங்க, யாரும் அதை கண்டுகொள்றது இல்லை. போதையில் ஒரு உணர்வான், யாரும் அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் சொல்றான் நீங்க சக்கராத்துல கெஞ்சுவீங்க, கதறுவீங்க, இது வெறும் வாய் உலம்பல். கல்லா இல்லஹா கலிமத்துன் காயிலுஹா. இதே மாதிரியான கியாமத்துடைய நாளில பல கட்டங்கள்ல அல்லாஹ்விடத்துல கெஞ்சுவாங்க, கதறுவாங்க. குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கின்றன, எல்லாத்தையும் விரிவாக சொல்வதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், மனுஷன் சொல்லுவான் கியாமத்துடைய நாளில ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன், அல்லாஹ் உலகத்துல எதெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டதோ இது நல்ல கண்ணுக்கு விளங்குது, காதுக்கு நல்லா கேட்குது, ஃபர்ஜிஅனா எங்களை திருப்பி அனுப்புது, நஅமல் சாலிஹன் நாங்க நல்லவனா வாழணும், நல்லவனா வாழணும். இன்னா மூகினூன், இப்பதான் எங்களுக்கு இதுல உறுதி வந்திருக்கு. உலகத்துல உறுதி இருக்கல, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு, இது நடக்குமா நடக்காதா, சொர்க்கம் ஒன்று இருக்கா இல்லையா, மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை ஒன்று இருக்கா இல்லையா, இப்படி மனுஷன் செஞ்சுவானா கதறுவானா, இது நடக்குமா நடக்காதா, இதுல எங்களுக்கு உறுதி இருக்கல. சிலர்கள் நிராகரித்து கொண்டிருந்தாங்க, சிலர்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தாங்க, சிலர்கள் நடக்கலாம் என்று யூகித்துக் கொண்டிருந்தாங்க. அப்படித்தான் இருந்தோம். இப்பதான் எங்களுக்கு விளங்குது 100க்கு 100 உண்மைதான். இன்னும் முக்கினோன் அல்லாஹ் சொல்றான், இல்ல ஃபதூகுமா நஸீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா, நீங்க உலகத்துல இத மறந்துதானே இருந்தீங்க, எப்படி நீங்க இத மறந்தீங்களோ நஸீனாக்கும், உங்களை நாங்க மறந்துட்டோம், உங்களை கணக்கெடுக்க மாட்டோம். உங்களோட ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட். கொஞ்ச காலம் போகும், அல்லாஹ் இடத்துல சொல்லுவாங்களாம், கொஞ்ச காலம் என்ன மௌத்துக்கு பிறகு
மௌத்துக்கு பின்னாடி ஒரு நாள் உலகத்துல 1000 வருஷத்துக்கு சமம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1000 வருஷம் உலகத்துல வாழ்றவங்க இல்ல. 1000 வருஷம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இன்னையும் இந்த ரப்பிக கால் விசாரணை தெரியுமா தவுதூன். அல்லாஹ் இடத்துல ஒரு நாள் 1000 வருஷத்தை போல, அது கியாமத்துடைய நாள் 50000 வருஷத்தை போல. 50000 வருஷம் ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்தா அந்த அளவு கியாமத்துடைய நாள் இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனா, 50000 வருஷம். அல்லாஹ் தஆலா இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்களாம், ரப்பனா அமத்தன ஸ்னத்தை வஹைதன ஸ்னத்தை ஃபஅதரஃப்னா பிதுனூபினா ஃபஹல் இலா குருஜி மின் சபீல். யா அல்லாஹ், எங்களை 2 தடவை மௌத்தாக்கின, 2 தடவை எங்களை உயிராக்கின, நான் செஞ்ச பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டோம், எங்களை எக்ஸிட் ஆகி போறதுக்கு வழி இல்லையா? எக்ஸிட் ஆகி 2 மௌத். கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் 2 மௌத்தை வச்சிருக்கிறான், 2 ஹயாத்தை வச்சிருக்கிறான். தாயிட வயிற்றுல குழந்தைக்கு 4வது மாசத்துல ரூஹ் ஊதப்படுறதுக்கு முன்னாடி, உயிர் வருவதற்கு முன்னாடி உயிர் இல்லாத நிலைமை மௌத்தானவங்களாக இருந்தோம். 1வது மௌத்து, 2வது தாயிட வயிற்றுல எல்லாம் உயிரை தந்தார். அப்புறம் உலகத்துல மௌத்தாக்குவார், ஒரு கபூர்ல ஹயாத்தாக்குவார். நம்ம தாயிட வயிற்றுல ஒரு ஹயாத்து, கபூரோட வயிற்றுல ஒரு ஹயாத்து. தாயிட வயிற்றுக்கு வாரத்துக்கு முன்னாடி மௌத்து, உலகத்துல ஒரு மௌத்து. 2 மௌத்து, 2 ஹயாத்து. வகுந்தும் அம்பாத்தன் ஹயாத்தும் சும்மா யுமீத்துக்கு சும்மா யுஹீக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாம் மௌத்தானவங்களா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை உயிராக்கினான், பிறகு உங்களை மௌத்தாக்குவான், ஹயாத்தாக்குவான். கியாமத்தினால சொல்லுவான் மனுஷன், ரப்பனா அமத்தன ஸ்னத்தை, அல்லாஹ் எங்களை 2 தடவை மௌத்தாக்கினீங்க, நான் ஏற்றுக்கொள்றோம், சாத்தனம் சொல்லப்படும். நீங்க உலகத்துல அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு சந்தேகத்தோட இப்படிதான் நடக்கணும். இப்ப என்ன நீங்க இப்படி ரிக்வெஸ்ட் பண்றீங்க? என்னமான சகோதரர்களே, பரிசுத்தமான குர்ஆன்ல இப்படி பல வசனங்கள் இருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விரிவாக சொல்றதுக்கு நேரம் பதில் கொடுப்பாங்க. என்ன சொல்லிட்டு வரோம்னு சொன்னா, அந்த கால நேரங்கள் பொறுமதியான. எனவே எங்க அசலான வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை, அதுலதான் வெற்றி அடையும். துன்யாவுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம், இன்ன தாரல் ஆகிரத்துல் லஹில் ஹயவான், ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் உயிருள்ள வாழ்க்கை. பெரியார்கள் சொல்லுவாங்க, எந்த துன்யாவுக்காக மனிதன் ஒன்றே நீயா நானா, நீ பெருசா நான் பெருசா என்று சண்டை பிடிச்சு கொள்றானோ, போட்டி போட்டு கொள்றானோ, கொலை செஞ்சு கொள்றானோ, சூன்யம் செஞ்சு கொள்றானோ, உறவுகளை முறிச்சு கொள்றானோ, இந்த உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாஷ்ரூம், டாய்லெட். ஏன் வாஷ்ரூம் என்று சொல்ற, ஏன் டாய்லெட் என்று சொல்ற? இந்த துன்யாவுக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைச்ச சொர்க்கத்துல நீங்க 2 பேரும் சரிங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுங்க, யா ஆதம் உஸ்குன் ஜௌஜுக, நீங்க 2 பேரும் கணவன் மனைவி சரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஒரு கட்டம், ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு போய் தராதீங்க, போனா நீங்க அநியாயக்காரர் ஆயிடுவீங்க. சரி, 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்குள்ள ஷைத்தான் வந்தான். அவனுக்கு பரம விரோதி மனிதர்களோட, ஏன்னா அவன் அந்தஸ்து குறையறதுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணம். அதனால நல்லவண்ட வடிவத்தில் வந்த வழிகெடுக்கிறது சொன்னான், நான் மிச்சம் பழைய ஆள் இந்த ஏரியாவில், எனக்கு தெரியும் என்ன ரகசியம், நீங்க 2 பேரும் இந்த பழத்தை சாப்பிட வானான்னு தடுக்கப்பட்டதுக்கு, நீங்க சாப்பிட்டா நீங்க மலர்ச்சிகளை போல இங்கேயே இருப்பீங்க, இல்லாட்டி உங்களுக்கு பிஆர் கிடைச்சிடும், பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னோம். பாவம் 2 பேரும் ஆசைப்பட்டு சொர்க்கத்துல நிரந்தரம் அறியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு 2 பேரும் சாப்பிட்டா அந்த சாப்பாடு சொர்க்கத்துடைய சாப்பாட்டுக்கு ஒத்து போகாது, வயிற்றுல குழப்பம். சொர்க்கத்துல எல்லாம் இருக்கு, டாய்லெட் இல்லை. சொர்க்கத்துக்கு சாப்பாடு எப்படி செட் பண்ணப்பட்டிருக்கா, சொர்க்கத்துடைய சாப்பாடு சாப்பிட்டா வேக்கும், ஒரு வேர்வை. நாங்க பார்க்கலாம், இப்ப இந்த மந்திர மண்டலம் அங்கெல்லாம் போறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்கன்னா, இப்படியான தேவைகள் வராத மாதிரி தான் சாப்பாடு, அந்த சிஸ்டம். வேற சாப்பாடு சாப்பிட்டா குழப்பம். இந்த சாப்பாடு, இந்த பழம் சொர்க்கத்துடைய சாப்பாட்டுக்கு செட் ஆகாது. அதனால அது எப்படி வெளியே போவதும், சொர்க்கத்துடைய சாப்பாடு தான் சாப்பிட்டா வேத்து போகும், அதெல்லாம் முடிஞ்சிடும். இப்ப வயிற்றுல அந்த பழம் போயிட்டு அதை வெளியாக்கணும், வெளியாக்குறதுக்கு இடம் இல்ல, அனுப்பின இடம் தான் துன்யா. துன்யால அர்த்தம் தனாது, அது அற்பம், இழிவானதுன்னு அர்த்தம். இதனால நல்லா பாருங்க, ஒரு ஆள் மௌத்தாயினத்தோடையோ, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மௌத்தானத்தோடையோ கைய கால கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அடிக்கலர் சொல்லுவாங்க. அடிக்கலர்ல என்ன, இந்த நஜீச வெளியாக்குற, இந்த நஜீசோட அங்க போயலாம், வந்த இதுக்குதான் இந்த நஜீச வெளியாக தான் இங்க வந்த.
இப்ப யாராவது ஒருவர் டொய்லெட்டுக்கு போயிட்டு இது நல்ல ஆசைக்கான இடம், நல்ல ஃபன் பண்ணலாம் என்று யாரும் இருக்க மாட்டாங்க. வேலை முடிஞ்சா வெளியே வந்துடும். கண்ணியமான சகோதரர்களே, அசல் வாழ்க்கை ஆக்கிரத்திலே வாழ்க்கை, அங்க வெற்றி அடையும். இதுக்குத்தான் சொல்லுவாங்க கரையான் செய்கிற வேலையை செய்யக்கூடாது. கரையான் உலகத்தில் ஆக பேராசப்படுத்தது இந்த கரையான். இந்த கரையான் என்ன செய்யுதுண்டா பாம்பு கூடு கட்டி கொடுக்குது. கரையானுக்கு பேராசை கூட அதோட லெவலுக்கு சின்ன வீட்டை கட்டிட்டு வாழை இருந்துச்சு. அது அங்க கஷ்டப்பட்டு இங்க கஷ்டப்பட்டு அங்க ஹோல் போட்டு இந்த டிசைன் போட்டு அங்க ஓட்ட போட்டு கட்டிச்சு. பாவம் கரையானுக்கு இருக்கலா, பாம்பு கரையான் கட்டுற வீட்டுல பாம்பு கூடி இருக்கு. இதே மாதிரி எத்தனை பேர் புத்திசாலிகள் தங்களை புத்தியை பயன்படுத்தி ஆற்றலை பயன்படுத்தி பாம்புக்கு கூடு கட்டி கொடுக்கிற மாதிரி யார் யாருக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும். மனித நபி அவங்க சொன்னாங்க, மனிதன் எந்த சொத்து சொல்றான், மனிதன் சொத்து 3 மனிதன் சொத்து 3 தான். ஒன்று உடுத்து கிழிச்சது, 2வது திண்டு முடிச்சது, 3வது அல்லாஹ் பாதம். இந்த 3 தான் மனிதன் உடுத்து கிழிச்சது. இப்ப நான் போட்டிருக்க உடுப்பு எண்டது, நாம ஒத்தான இந்த உடுப்பை கொடுத்து கடைசியாக கொடுத்துருவாங்க. கபேட்ல உள்ளதே எந்த உடுப்பு இல்லை, நாம ஒத்தான கொடுத்துருவாங்க. உடுத்து கிழிச்சிக்கணும். 2வது சாப்பிட்டு முடிச்ச உணவு. இப்ப பால் சாப்பிடுவோமா உனக்கு தெரியாது. வயிற்றுக்குள்ள போன உணவு நம்முடைய உணவு இல்லை. நல்லா சாப்பிட்டு போறாரு, திடீரென்று வொமிட் வந்துச்சு, ஏதாவது மிருகங்கள் பறவைகள் சாப்பிடுவோம். எல்லாம் வெளியாகணும், இல்லாட்டி உடல்ல கலக்கணும். சாப்பிட்டு முடிச்சது 3வது அல்லாஹ் பாதத்தில் இருக்கு. இந்த 3 தான் மனிதன் சுத்து. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த காலங்களை நேரங்களை பயன்படுத்தி ஆகிறதுக்கு தயாராகும். அதுக்கு அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான் இந்த மனிதன் இந்த விஷயத்தை உணர்றதுக்கு. அதுல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சந்தர்ப்பம் தான் ரமலான். ரமலான் என்பது சீசன் காலம். ரமலான் சுட்டரிக்கக்கூடியது, ரமலான் பசுக்கக்கூடியது. மனிதன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் சுட்டரித்து அவனை மனித புனிதனாக ஆக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் ரமலான். 5 எழுத்துக்கு ரா ரஹ்மத்து, மீம் மஃபிரத் அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு, வாது வமான் அல்லாஹ் பொறுப்படுக்கிறான் சொர்க்கத்தை, அலிஃப் அமான் நரகத்தை அல்லாஹ் அபயம் அளிக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய மஃபிரத் பாவம் மன்னிப்பு, சொர்க்கத்தை பொறுப்படுக்கிறான், நரகத்தோட அபயம் அளிக்கிறான். கடைசி நூன், நூறுன்னா நூறு, நூறுன்னா வெளிச்சம். அல்லாஹ் ரமலான தந்தது கல்வில வெளிச்சத்தை உண்டாக்குறது. வெளிச்சம் இருந்தால்தான் அவனுக்கு விளங்கும் கம்பு எது பாம்பு எது. இல்லாட்டி கம்ப பாம்பு நினைப்பான், பாம்ப கம்ப நினைப்பான். இதே மாதிரி வெளிச்சம் இல்லாவிட்டால் சத்தியத்தை அசத்தியமாக கருதுவான், அசத்தியத்தை சத்தியமாக கருதுவான். உண்மையை பொய்யா கருதுவான், பொய்யை உண்மையா கருதுவான். போலியானது உண்மையில கருதுவான், உண்மையை போலியில கருதுவான். அல்லாஹ் இந்த வெளிச்சத்தை உண்டாக்கத்தான் இவன் போலியில் இருக்கக்கூடாது, பொய்யில இருக்கக்கூடாது, ஏமாற்றத்தில் இருக்கக்கூடாது, இவனும் மனித புனிதனாக மாறணும் என்பதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சந்தர்ப்பம் தான் ரமலான். அந்த ரமலான்ல வெளிச்சம் இல்ல குர்ஆன் இறக்கினான், பத்ர நிகழ்ச்சி காட்டினான், மக்காவுடைய வெற்றியை கொடுத்தான், லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை கொடுத்தான், ஏராளமான விஷயங்களை ரமலான் அல்லாஹ் கொடுத்தான். ரமலான் என்பது குறிப்பிட்ட சில காலங்கள் வியாபாரிகளுக்கு சீசன் காலம் போல அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய நல்ல சீசன் காலம் ரமலான். சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே தயாராகிடுவாங்க. என்றால் எங்களை பலவீனமான நிலைமை, அதனால எங்களுக்கு குறைஞ்சது 2 மாசத்துக்கு முன்னாடியே தயாராகும். ஒன்னு ரஜபு, 2வது ஷஅபான். அந்த ரஜப் மாதம் வைத்து அது வரக்கை செய்யப்பட்டு அப்படியே துஆ கேட்பாங்க, அல்லாஹ் ரஜபுல வரக்கை செய்யும். 2வது ஷஅபான் இப்ப இருக்கிற மாசம். சொல்லுவாங்க பெரியார்கள், ரஜப் மாசம் என்பது வித்து போடுற மாசம், ஷஅபான் இப்ப இருக்கிற மாசம் தண்ணி ஊத்தி ஃபசல போடுற மாசம், ரமலான் என்பது அறுவடை செய்யற மாசம். ரஜப்ல வித்து போடணும், ஷஅபான்ல தண்ணி ஊத்தி ஃபசலையை உண்டாக்கணும், ரமலான்ல அறுவடை செய்யணும். இதே மாதிரி ரமலான்ல நான் என்ன செய்யணும் என்பதை திட்டம் போடணும். ரஜப்ல இந்த ஷஅபான்ல, இந்த ஷஅபான் மாசம் ஆக முக்கியமான மாசம். எப்படி ஒரு பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி விளையாடுறாங்களோ, எப்படி ஒரு போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்திய பாக்குறாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுக்கு முன்னாடியே ஷஅபான நோவு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஷஅபான நோவு பிடிப்பாங்க, ஆக நோவு பிடிப்பாங்க. ஆயிஷா நாயகி கேட்பாங்க, என்ன யாரும் சொல்லல இப்படி நோவு பிடிக்கிறீங்க? நபி அவங்க சொல்லுவாங்க, இது எப்படிப்பட்ட மாசம் என்றா, இது அல்லாஹ்விடத்தில், இது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில உள்ள மாசம். இதுலதான் அமல்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. இதுல அதிகமான மக்கள் மறந்து போய் பொழுதுபோக்காக இருக்கிறாங்க. நான் ஆசைப்படுறேன், நான் நோம்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேணும் என்று நபி அவங்க இந்த ஷஅபான் மாசம்ல நோவு பிடிப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த ஷஅபான் மாசத்துல நோவு பிடிக்கணும். இப்ப எங்களை விட்டு அதனையும் குறிப்பாக
15க்கு பிறகு நோவு பிடிக்க கூடாது. ஆனா 15க்கு முன்னாடி யாராவது நோவு பிடிச்சிருந்தாங்க என்றால் அவங்களுக்கு அனுமதி இருக்கு. இல்ல வலிமையா வியாழன் வெளிச்சமையில நோவு பிடிக்கக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அப்படி இல்லாம இந்த 15க்கு முன்னாடியே நோம்பு பிடிக்கல, திடீர்னு ஒரு 15க்கு பிறகு நோவு பிடிக்க அவருக்கு மார்க்கத்துல அனுமதி இல்ல என்றாலும் இப்ப எங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு பிறகு 13, நாளைக்கு 14, திங்கட்கிழமை 15 எங்களுக்கு ஹதீஸ் ஒவ்வொரு மாசமும் ஐயாமுல் தீவு என்று சொல்லக்கூடிய அந்த நோம்பு பிடிக்கலாம். அதனால ஷாபான் மாதத்துல நோம்பு பிடிக்க முடியாதவங்க நாளைக்கும் சனி, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இந்த 3 நாளைக்கு நோம்பு பிடிக்கலாம். அதுல இந்த ஷாபான் மாதத்துல 15வது நாள் இந்த திங்கட்கிழமை ஆக விசேஷமான நாள் சொல்லப்படுது. சலஃபு சாலிஹீன்கள் அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு. அல்லாஹ் தஆலா கல்பு என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தாருடைய அவருடைய நிறைய ஆடுகள் இருந்துச்சு. அந்த ஆட்டுகளுடைய ரோமங்கள் அளவுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். துவாவுடைய இரவு ஷாகிர் அஹமத்துல சொல்லுவாங்க 5 இரவுகள் துவாக்களுடைய இரவு. அதுல வந்து ஷாபான் மாதத்துல இரவு. இன்னைக்கு எத்தனை பிரச்சனை, டென்ஷன், குழப்பம், அல்லாஹ் இடத்துல கண் பிஞ்சி கதறி அல்லாஹ் இடத்துல அழுகிற இரவு இந்த ஷாபான் மாதத்துல 15வது இரவு. அதுல சில மக்கள் சில விதிவத்தான விஷயங்களை செய்வாங்க. அப்பளுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா ஒட்டுமொத்த பெரியாருடைய பேச்சை பார்க்கக்கூடிய நேரத்துல ஷாபான் மாதத்துடைய இரவு ஒரு துவாவுடைய இரவு, விசேஷமான இரவு. அதனால அந்த இரவு நாங்க ஹயாத்தாக்கும். நாங்க வீடுகளில் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, துஆக்கள் செய்வதன் மூலமாக, எங்களுக்கு தனிப்பட்ட அமல்கள் செய்வதன் மூலமாக நாங்க அந்த இரவு ஹயாத்தாக்கும். நாளைக்கு 13, நாளைக்கு 14, அடுத்து பராத்திரை செய்வோம். அதோட சேர்த்து நாங்க இந்த ரமலானுக்கு நாங்க இப்ப ஆயத்தம் எப்படி நோவு பிடிக்கிற, எப்படி குர்ஆன் ஓதுற, அதை செய்யறதோட எங்கட முக்கியமான இந்த ரமலான்ல நாங்க வலிமையா செய்யக்கூடிய அமல்கள்ல ஜகாத் என்பது எல்லா காலத்திலையும் கொடுத்தாலும் கூட ரமலான்ல நாங்க முக்கியத்துவமா கொடுக்கிறோம். காரணம் என்னன்னா ரமலான்ல ஒரு பர்லுக்கு 70 பர்லுடைய நன்மை கிடைக்கும் என்ற காரணத்தினால அந்த ஜகாத் ஒரு பர்லு எனவே ரமலான்ல கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையில் இருந்து வருகிறது. இல்லாவிட்டால் ரமலான்ல தான் கொடுக்கணும் என்ற கட்டாயம் ஒன்று இல்லை. வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் போனா அதுக்கு ஜகாத்து கொடுக்கணும், அதான் முறை. இல்லாட்டி உலமாக்கிட்ட அந்த சட்டங்களை கேட்டுக்கொள்ளே இருக்கு. சரி, எது எப்படியோ இந்த ஜகாத் என்பது இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. ஜகாத்தை நிராகரித்தவன் அவன் முஸ்லீம் இல்ல, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியாகி விடுவான். பரிசுத்தமான குர்ஆன்ல ஹதீஸ்ல ஏராளமான சிறப்புகள் இந்த ஜகாத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் விரிவாசலுக்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே இந்த ஜகாத்துக்கு மிக முக்கியத்துவம். மனிதனுக்கு ஆகப்பெரிய காப்புறுதி இன்சூரன்ஸ் அவனுக்கு ஜகாத். அப்படி அவங்க கேட்கப்பட்டது இந்த ஜகாத்தால என்ன கிடைக்கும் சொன்னாங்க, உங்களோட பொருளாதாரத்தை பாதுகாப்பு. அல்லாஹ் தஆலா ஜகாத்தை கொடுக்கக்கூடியவங்களோட பொருளை அழிக்க மாட்டாங்க, அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால இந்த ஜகாத்துடைய விஷயங்கள் முனாஃபிக்குடைய தன்மைதான் ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறது. எனவே ஜகாத்துடைய விஷயங்களை நான் கணக்கு பார்க்கறதுக்கு கொடுக்கறதோட இந்த ஜகாத்தை தனியாக கொடுக்கலாம், மாஷா அல்லாஹ் கூட்டாக கொடுக்கலாம். இருந்தாலும் நாங்கள் ஒரு கூட்டாக கொடுக்கறதுல பிரயோசனம் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த கூட்டாக கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில் நான் கேள்விப்பட்டேன், மாஷா அல்லாஹ் கூட்டு ஜகாத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. போன வருஷமும் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மாஷா அல்லாஹ் ஜகாத்தாக சேர்ந்து அதை உரியவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய கணிசமான வேலைகள் முடிஞ்சு விட்டது. சில அமைப்புகள் பாக்கியாக இருப்பதாக சொன்னாங்க. எனவே அதே மாதிரி செய்யக்கூடியவங்க அந்த விஷயங்களுக்கு போய் செஞ்சு கொள்வது. இந்த ரமலான் வாரத்துக்காக வேண்டி இஃப்தாருடைய ஏற்பாடுகள் இருக்கலாம், இந்த நோன்பு சுத்தாருடைய ஏற்பாடுகள் இருக்கலாம், எங்க சொந்த பந்தங்களை கவனிப்பதாக இருக்கலாம். எப்படியே சொல்ல போனா இது ஓடுற காலம். இது சீசன் காலத்துல வியாபாரி பார்த்து தந்த சீசன் காலத்தை கழிக்க மாட்டாங்க. எப்படி எல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ ப்ராஃபிட் அடைகிறதுக்கு தான் முயற்சிப்பாங்க. இதே மாதிரி இந்த ரமலான் என்பது ஒரு சீசன். அதனால நாங்க இப்பயே திட்டம் போடுறோம். எத்தனை குர்ஆன் ஓதுற, எத்தனை ரக்காத் தொழுகிற, எப்படி இஃப்தார் செய்யற, எத்தனை பேருக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சு கொடுக்குற, எப்படி சொந்த பந்தங்களை கவனிக்கிற, கடைசி பத்தில எங்க இத்திகாஃப் இருக்கிற, எப்படி கியாமுல்லை செய்யற, இப்பயே நாங்க திட்டத்தை போட்டு ரமலான் வருகிறே என்று சந்தோஷப்படுறவன் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லும் மூமினாக இருப்பான். ரமலான் வருகிறதா என்று அதை பாரமா நினைப்பவன் அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும் முனாஃபிக்காக இருப்பான். அதனால ரமலான் வருகிறே இந்த மனுஷனாக போகுதோ, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட போகுதோ, இந்த துஆக்கள் கபூலாக போகுதோ, சொர்க்கத்திலே கதவு திறக்க போகுதோ, நரகத்திலே கதவுகள் மூடப்பட போகுதோ, சைத்தான்கள் விளங்கிட போகிறான் என்றெல்லாம் நினைச்சு இப்பே நாங்க தயாராகணும். வீட்டுல ஒரு கல்யாணம் உண்டா, மாப்பிள்ளை வருவாரு, மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு செய்யணும், பொண்ணு வருவா, அவங்க ஏற்பாடு செய்யணும், கட்டன் புடல ஏற்பாடு செய்யற மாதிரி எந்த ரமலான நான் இப்பயே இருந்து தயாரிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கி வைப்பானாக, உங்களுக்கு நசீபாக்கி வைப்பானாக. அல்லாஹ் யாரை அந்த ரமலான் மாதத்திலையும் அந்த ஷஅபான் மாதத்திலையும் பொருந்திக் கொள்வானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை மாக்கி வைப்பானாக, உங்களை மாக்கி வைப்பானாக, நம்ம சந்ததிகளை மாக்கி வைப்பானாக. நம்ம தாய் தகப்பர்கள், நம்ம சகோதர சகோதரிகள், நமக்கு நெருக்கமானவர்கள் அத்தனை பேரை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. என்னென்ன பாக்கியங்கள் அல்லாஹ் நல்ல மனிதர்களுக்கு கொடுக்கின்றானோ அத்தனை பாக்கியங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கு நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன்.